ஈவி வெஹிக்கிள் யூஸ் பண்றதுனால நமக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லே முடியாது, மிகப்பெரிய அழிவுன்னு கூட சொல்லலாம். Hello my dear great warriors, welcome to our channel TRFA. நம்ம ஊர்ல இப்ப இருக்கிற புது ட்ரெண்ட் என்னன்னா, அழகான பூமி, பசுமையான பூமி, குளிர்ச்சியான பூமியை உருவாக்குறதுக்கு நாம் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஈவி, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கி கெத்தா சுத்துறது. கேட்டா நான் பூமியை காப்பாத்துறேன்ல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய புருடா விடுறது. இதுதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டா இருக்கு. பெட்ரோல் வண்டி எடுத்துங்களேன், பெட்ரோல் வண்டி எவ்வளவு மாசுபடுது, எவ்வளவு புகை, ஐயோ அப்படி ஒரு புகையை கக்குது. இதனால எவ்வளவு குளோபல் வார்மிங் ஆகுது தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவி, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்மகிட்ட வந்து திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பியும் பல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஈவி வெஹிக்கிள் யூஸ் பண்றதுனால நமக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லே முடியாது, மிகப்பெரிய அழிவுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சீரழிவு நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த கம்பெனிக்காரனும் சொல்லாம மறைச்சிட்டு இருக்காங்க. அதோட முகத்திலேயே தான் இந்த வீடியோ நம்ம கிளிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு புதுசா வந்திருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒன்னு நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஈவி வெஹிக்கிள் வாங்கலாமா வேண்டாமா, அது இருக்கிற பேராபத்து என்னங்கிறது தெரியும். வாங்க, அது என்னென்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெட்ரோல் வண்டியை பயன்படுத்துறதுனால ஏகப்பட்ட புகையை கக்குது. இதனால என்விரான்மெண்டே ரொம்ப பாதிப்பாகுது. அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்றாங்க. இதுக்கு சொல்யூஷன் வந்து ஈவி அப்படிங்கிறாங்க. சரி, அந்த ஈவி வெஹிக்கிள்களுக்கு உயிர் கொடுக்கிறது எது? லித்தியம் கோபால்ட் பேட்டரி. இந்த பேட்டரி எங்க இருந்து முதல்ல எடுக்கிறாங்க? கண்ணா பின்னான்னு பூமியை தோண்டி, அது மட்டும் இல்லாம காட்டெல்லாம் அழிச்சு, நிலத்துல இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சி வத்துறவனுக்கு உறிஞ்சி அதை எடுத்தாதான் அந்த பேட்டரியை உருவாக்க முடியும். இதை வந்து நீங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறீங்க. அட போங்கடா, இன்னும் ஊரை அழிச்சு உலகத்தை காப்பாற்ற போறீங்களாம் நீங்களும் உங்க லாஜிக்கு. என் வண்டியெல்லாம் சைலன்சரே இல்லப்பா, அதனால புகையே வராது, நான் எவ்வளவு பூமிக்கு நன்மை செய்யறேன் தெரியுமா அப்படின்னு சொல்ற முட்டாளிகளே, உங்க வண்டியில இருந்து வர்ற புகைனால தான் பூமி கெட்டு போகுது அப்படின்னா உங்க வண்டிக்கு கொடுக்க வேண்டிய அந்த எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து கிடைக்குது? ஒண்ணு நிலக்கரி, அதாவது பூமிக்கு அடியில இருந்து எடுக்கக்கூடிய நிலக்கரி எரிச்சு, இல்லைன்னா அனல் மின் நிலையத்துல எரிச்சு, இதுல இருந்து தான் கிடைக்குது. ஆக மொத்தம் உங்க வண்டிக்கு பின்னாடி இருந்து வர்ற புகையை காட்டிலும் எங்கேயோ உங்க வண்டிக்கு கொடுக்க வேண்டிய எலக்ட்ரிசிட்டிக்காக தயாராயிட்டு இருக்கிற இந்த கம்பெனில இருந்து வரக்கூடிய புகை எக்கச்சக்கம். அதனாலே இந்த பூமியெல்லாம் மாசுபட்டு போயிடும். பெட்ரோல் வண்டி தீ பிடிச்சா கூட ஏதோ தண்ணி ஊற்றி மண்ணை போட்ட கூட அணைச்சாலும் அணைச்சு விடலாம். ஆனா அந்த ஈவி பேட்டரிக்குள்ளார தெர்மல் ரன்வேன்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது மட்டும் ஃபயர் ஆச்சு, ஃபயர் இன்ஜின் வந்தா கூட அணைக்குன்னு நினைச்சா அணைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது கொழுந்து விட்டு எரியும். இது எப்ப தீ பிடிக்கும், எப்ப வெடிக்குன்னே சொல்ல முடியாது. இதுல இந்த வண்டி வேற நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பான ஒரு வண்டியாது. அப்படியாக வண்டியை வாங்கி ஓட்டி முடிச்சிட்டீங்க, அந்த பேட்டரியும் செத்தே போச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேட்டரியை அப்படியே தூக்கி போடவும் முடியாது. ஏன்னா அப்படி தூக்கி போட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மிகப்பெரிய நச்சுகள் வெளியாகி நம்ம பூமியை நாசப்படுத்திடும். சரி, அது அப்படியே ரீசைக்கிள் பண்ணிடலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய செலவாகும். அப்புறம் என்னதான்டா பண்றது அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப கடினமான விஷயம் தான். அதை திரும்பி வந்து நம்ம டிஸ்மேண்டலிங் பண்றது. சோ என்ன ஒரு வில்லத்தனை பூமியை காப்பாத்துறதுல. பெட்ரோல் வண்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்ல பஞ்சர் ஆச்சு அப்படின்னா நம்ம முக்கில் இருக்கிற முருக மெக்கானிக் கடையில் கொடுத்தா கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா ஈவி வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட போய் நிறுத்தினா அவர் தொட்டாலே ஷாக் அடிச்சிடும். ஏன்னா அதுக்குன்னு உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை போய் காட்டினா மட்டும்தான் அவர் கிளியர் ஆவாரு. அதான் கம்ப்யூட்டரை பூந்த வைரஸ் ஆட்டம் வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா வச்சுக்கலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்க அதுக்கு கரெக்டா இருக்கிறவங்கள்ட்ட தான் அதை காட்ட முடியும். இது ரொம்ப பேஜாரான விஷயமா இருக்கு. வண்டியை வாங்கிட்டோம், ஓட்டியும் முடிச்சாச்சு, இந்த ரீசேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு OLXல போட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கூட வந்து பார்க்குறோம், முதல்ல பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்கு, அதான் SOH எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க.
அப்பா உன் பேட்டரி எல்லாம் போயிடுச்சு, அதனால அந்த பேட்டரியை முதல்ல நான் கழிச்சுக்கிறேன், வண்டிக்குரிய ரேட்டு போடுறேன் அப்படிமா. சரி நம்மளு சொல்லி ஆவலை எட்டி பார்த்தா இருக்கிற மொத்த ரேட்டையும் கழிச்சிடும். அதான் 80% கழிச்சிடும், வெறும் 20% ரேட்டு தான் போடுவான். என்னடான்னு கேட்டா வண்டியை காட்டிலுமே பேட்டரி ரேட்டு தான் அதிகம், இது எப்படியா ரேட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில துண்டை போட்டுட்டு தான் போற நிலைமைக்கு உண்டாக்கிறாங்க ரீசேல்ஸ் வேல்யூல. இந்த லித்தியம் அயன் பேட்டரி ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. ரொம்ப வெயில் அதிகமா இருந்தாலும் சார்ஜ் நிக்காது, ரொம்ப குளிராவும் இருந்தாலும் வண்டி ஓடாது. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நம்ம என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். இதை வச்சு நம்ம எப்படி நம்ம சமாளிக்க முடியும்? வேணா ஒரு விஷயம், நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அப்படியே ஏசியில பொத்தி வேணா வச்சு வேணா பாதுகாத்துக்கிட்டு இருக்கலாம். பெட்ரோல் வண்டியில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கா? இதெல்லாம் தேவையா? பெரிய பிரச்சனை இப்ப சொல்ற பிரச்சனை தான். பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்னா வச்சுக்கலாம், பக்கத்துல அங்கங்க கொஞ்சம் தள்ளி போனாலும் எங்க பார்த்தாலுமே ஒரு மூலை முடுக்கி எல்லா இடத்துலயும் பெட்ரோல் பங்க் இருக்கனால சட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை ஈவி வெஹிக்கிள்ல சார்ஜ் தீர்ந்து போச்சு, நல்லா ஒரு கிராமத்துல குக்கிராமத்துல போறீங்க, சார்ஜ் தீர்ந்து போச்சு, இல்ல ஒரு காட்டுக்குள்ளார போறீங்க, இல்ல இருட்டுல போறீங்க, இன்னும் சொல்ல போனா குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு ஃபேமிலியோட போறீங்க, என்ன பண்ணுவீங்க? எங்க சார்ஜ் போடுவீங்க? சிட்டிக்குள்ளார இப்போ ஓரளவுக்கு ஓகே, சார்ஜ் ஸ்டேஷன் நிறைய இடத்துல இருக்கு, அதனால சார்ஜ் நீங்க போட்டுக்கலாம் வச்சுக்கலாம். அதுவே சில இடத்துல தடுமாற்றமா தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இடத்துல போறப்ப சார்ஜ் தீர்ந்து போச்சு அப்படின்னா உங்க கதி அதோ கதி தான். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க ஃபேமிலியே பாதிக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. கம்பெனிக்காரன் நினைச்சா கூட உங்க வண்டியை வந்து டோவிங் பண்ணிட்டு போய் அவன் சார்ஜ் போட்டு தான் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போக முடியும். இன்னொரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்னா பட்டுன்னு போனோமா, ஒரு 5 நிமிஷத்துல பெட்ரோல் அடிச்சோமா, திரும்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுமா, போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் சார்ஜ் தீர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அந்த இடத்துல நின்றுகிட்டே இருக்கணும். நம்ம ஃபேமிலியெல்லாம் கூட்டு போறோம், குழந்தையெல்லாம் வச்சு கூட்டு போறோம் அப்படின்னா வச்சுங்களேன், நம்ம சார்ஜ் ஃபில் ஆகிற வரைக்கும் ஒன்று கார் உள்ளாரே உட்காந்துருக்கணும், இல்லைன்னா வெளியில வந்து நடமாடிட்டு இருக்கணும். இன்னும் சொல்ல போனா ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ஆக்சுவலா ஃபேமிலியோட போயிருக்காரு, இந்த பேட்மேன் எடிஷன் சொல்லிட்டு ஒரு கார் விட்டுருக்காங்க, அதுல ஃபேமிலியோட போயிருக்காரு, சார்ஜ் தீர்ந்து போச்சு, அப்புறம் கம்பெனில சொல்லி டோவிங் பண்ணிட்டு போய் அவர் சார்ஜ் எல்லாம் போட்டிருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. அவரு ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிடுறாரு, நடு ரோட்ல உட்காந்து தின்னுட்டு இருக்காங்க. அவங்க நல்ல வசதியான குடும்பம், ஆனா அவங்களுக்கு தேவையா அந்த கார் பேட்மேன் எடிஷன் சொல்லிட்டு ரொம்ப பக்காவா எடுத்துட்டு நடுரோல உட்காந்து திங்கிறதுக்கே அந்த கார் 50 காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்கிறாப்புல எனக்கு இருந்துச்சு. வேற வழி இல்லை, ஆசைப்பட்டு வாங்கிட்டு அவரே புலம்பிட்டு தான் வீடியோ போட்டிருந்தாரு. அதுவும் இல்லாம அவரே அந்த வீடியோல ஒரு பாயிண்ட் சொல்றாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1.5 மணி நேரம் இங்க இருந்ததுக்கு நான் ரீச் ஆக வேண்டிய டிஸ்டன்ஸ் இவ்வளவு இருக்கு, அதுக்கு நான் இவ்வளவு தூரம் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் புலம்பிட்டு இருக்காரு. புலம்பலுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம ஈவி வெஹிக்கிள் தான். பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் ஆனா கூட ஆரம்பத்தில் என்ன மைலேஜ் கொடுத்துச்சோ அதுலேருந்து சின்ன வித்தியாசம் தான் ஏற்படும். ஸோ லைட்டாக மைலேஜ் கொஞ்சம் குறைஞ்சி தான் தரும் இல்லையா, அதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்லாம் ஆகாது. ஆனால் இ வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஆக ஆக வண்டிக்கு வயசாகிட்டே போகும், அதாவது பேட்டரி லைஃபும் குறைஞ்சிட்டே போகும். ஆரம்பத்தில் எடுக்கும்போது ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் தந்துச்சு அப்படின்னா வருஷம் ஆக ஆக குறைஞ்சி 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 அந்த 50 கிலோமீட்டருக்கு கூட வந்து நின்றுடும். லாஸ்ட்ல பேட்டரி ஒரே ஏரியா டெட்டும் ஆயிடும். இப்ப புரியுதா இ வெஹிக்கிளோட லட்சணத்தை? பெட்ரோல் வண்டி பெருகி போச்சு, அதனால பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது, சமாளிக்கிறதுக்காக தான் இ வெஹிக்கிளை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறீங்க. இப்போ இ வெஹிக்கிள் எல்லாருமே மாற ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் தட்டுப்பாடு வந்துடும். கரண்ட் தட்டுப்பாடு வந்துட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து ரேட்டை ஏற்றிடுவாங்க. இது யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை உண்டாக்கும்? சாமானிய மக்கள் இருந்து எல்லா மக்களுக்கும் இந்த பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா கரண்ட்டுங்கிறது இன்னைக்கு அத்தியாவசியமான ஒன்று. ஸோ அது எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம். அது இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இங்கே மாறி போச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை முழுமையாக போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதாவது பெட்ரோல் விலையை கம்பேர் பண்றப்ப கரண்ட் விலை எங்கேயோ ஏறி நிக்க போகுது, அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட போறாங்க. அது வேணா உண்மை. மொத்தத்துல பெட்ரோல் வண்டி பயன்படுத்துறதுனால புகை வருது, மாசு ஆச்சு பூச்சு அதெல்லாம் சொல்றதெல்லாம் நிறுத்துங்க. நிறுத்திட்டு நல்லா யோசிங்க. இ வெஹிக்கிள் நம்ம வாங்குறதுனால நமக்கு என்னென்ன விஷயம்லாம் பயன்பாட்டில் இருக்கு, நமக்கு அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத முதல்ல யோசிக்க பழகுங்க. நான் இ வண்டி வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளும் அதில் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். இதன் வாயிலா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வேண்டுகோளும் விடுத்துக்கிறேன். ஈவி வெஹிக்கிள் வச்சிருக்கனால மிகப்பெரிய கெத்து அப்படிங்கிறத விட்டுவிட்டு நீங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டை வச்சுக்கிட்டு அலையிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றது சுற்றுச்சூழல்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான். இனிமேலாச்சும் யாரு சொன்னாலும் கூட்டுத்தனமா நம்பாம அதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் வாரியர்ஸ். ஓகே மை கிரேட் வாரியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் தட்டி விட்டுங்க. சேஃபா ரைட் பண்ணுங்க. குடும்பம் முக்கியம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் TRFA. பை பை.